ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜனவரி 2024க்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் வந்த இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸு டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்கமிங் குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாமில் கேட்கக்கூடிய அதிக பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு 31 கரண்ட் அஃபேர்ஸை செலக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து கொஷின் வரக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் இதை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்கான பிடிஎஃப் கொடுக்குறேன். தமிழில் மொத்தம் 4 பேஜ் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கிலீஷில் இது ஒரு 3 பேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இது பண்ணிக்கலாம், இல்லாட்டி எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கம்மி டைம் தான் ஆகும். இல்லை எழுதுகிற டைம் இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். சரி, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருது. ஸோ இந்த பொற்கிளி விருது வந்து 6 பேருக்கு வழங்கியிருப்பாங்க. ஸோ யார் யாருன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். உரைநடைக்கு பார்த்திங்கன்னா சிவசுப்பிரமணியன், நாவல் பார்த்திங்கன்னா தமிழ் மகன், அடுத்தது சிறுகதை வந்து அழகிய பெரியவன், உமா மகேஸ்வரி அவங்க வந்து கவிதை பிரிவுக்கு கொடுத்துருப்பாங்க. மொழிபெயர்க்கு வந்து மயிலை பாலு, வேலு சாரவணன் வந்து நாடகத்துக்கு. ஸோ இந்த 6 பேர் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து முதலமைச்சரின் சிறப்பு விருது வந்து வழங்கப்பட்டது வந்து ஆயி அம்மாள், பூரணம் அம்மாள்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கு வந்து அவங்களோட சொந்த நிலத்தை வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தான் முதலமைச்சரின் சிறப்பு விருது வழங்கப்பட்டது. கோட்டை அமீரன் மத நல்லிணக்க விருது வந்து முகமது ஜுபேரி அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். கலைஞர் ஏறுதழுவுதல் அரங்கம் வந்து அமைக்கப்பட்டது மதுரை அலங்காநல்லூரில். கலைஞர் நூலகம் பார்த்திங்கன்னா மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கும். கலைஞர் பேருந்து நிலையம் வந்து கிளாம்பாக்கம் சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கு. 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு நடைபெற்ற மாநிலம் தமிழ்நாடு. ஜனவரி மாதத்தில் நடைபெற்றிருக்கும். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது சென்னையில் ஜனவரி 7-8 டேட் பார்த்துக்கோங்க. வேர்களை தேடி திட்டங்கிறது வந்து அயலக தமிழர்கள் குழந்தைகளுக்கு வந்து இங்கே இருக்கிற பண்பாடு கலாச்சாரத்தை அவங்களுக்கு உணர்த்தும் விதமாக சுற்றுலா அரேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டப்படி மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு வட்டத்தை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் அதாவது 4வது புதன்கிழமை வட்ட அளவில் தங்கி களஆய்வு மேற்கொள்வாங்க. விடுதிகள் திட்டம்ங்கிறது வந்து அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அவங்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஸ்கூலை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது. ஸோ அதான் விடுதிகள் திட்டம். இதுவும் தமிழ்நாடு அரசோட திட்டம். ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. 16வது நிதிக்குழுவோட தலைவர் வந்து டாக்டர் அரவிந்த் பனகாரியா. எக்ஸ்போசாட் வந்து ஜனவரி 1, 2024 செலுத்தியிருப்பாங்க. ராக்கெட் பார்த்திங்கன்னா PSLV C-58. எதற்காகனா கருத்துளை ஆய்வு பண்ணுறதுக்காக. தமிழக எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலை எங்கே அமைக்கப்பட்டதுன்னா கோயம்புத்தூரில். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் வந்து எந்த மாவட்டத்தை புதுசாக இணைச்சிருக்காங்கன்னா மயிலாடுதுறை. பிக்மி 3.0 அதாவது 3.0 மென்பொருள் வந்து எது ரிலேட்டடானா கர்ப்பிணி பெண்கள் பச்சிளம் குழந்தைகளை கண்காணிக்க. ப்ரெக்னன்சி அண்டு இன்ஃபேண்ட் கோஹரன் மானிட்டரிங் எவாலுவேஷன் இது கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நாட்டின் மிகப்பெரிய கடல் பாலம் வந்து அடல் சேது பாதம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு 21.8 கிலோமீட்டர். ஜனவரி 12ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த லைனாக விருதுகள் கொடுத்துருப்பாங்க. பெரியார் விருது பார்த்திங்கன்னா சுபவீரபாண்டியன். அடுத்து டாக்டர் அம்பேத்கர் விருது சண்முகத்துக்கு. ஐயன் திருவள்ளுவர் விருது வந்து பாலமுருகன். பேரறிஞர் அண்ணா விருது வந்து பத்தமடை பரமசிவம். பெருந்தலைவர் காமராஜர் விருது வந்து பலராமன். மகாகவி பாரதியார் வந்து பழனி பாரதி. பாவேந்தர் பாரதிதாசன் முத்தரசு. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது வந்து ஜெயசீலா ஸ்டீஃபன். முத்தமிழ் காவலர் கி.ஆ.பே. விஸ்வநாதம் விருது வந்து முனைவர் ரா. கருணாநிதி. விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பத்ம பூஷன் விருது வழங்கியிருப்பாங்க. பத்மஸ்ரீ பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த கோயம்புத்தூரை சேர்ந்த வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் பத்திரப்பன் அவங்களுக்கு வழங்கியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்த வைஜெயந்தி மாலாவுக்கு வந்து பத்ம விபூஷன். ஸோ எந்த அவார்டு யாருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவங்க என்ன பிரிவை சேர்ந்தவங்க, எந்த கலை பிரிவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ பத்திரப்பன்கிறது வள்ளி ஒயில் கும்மி. வைஜெயந்தி மாலாங்கிறது வந்து நடனம். என்ன விருதுனா பத்ம விபூஷன். ஸோ இது பத்ம விபூஷன், இது வந்து பத்மஸ்ரீ. இங்கே விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன். ஸோ இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோபல் பரிசு லைனாக கொடுத்துருப்பாங்க. இதில் அதிகமாக
அமைதிக்கானது கேட்கலாம், நர்கீஸ் முகமதி. அடுத்து இலக்கியம் பார்த்தீங்கன்னா ஜான் போஸ். அடுத்து இயற்பியலில் 3 பேருக்கு, வேதியியலில் ஒரு 3 பேருக்கு, பொருளியலில் பார்த்தீங்கன்னா கிளாடியோ கோல்டின், இதுவும் கேட்கலாம். சிங்கிளாக இருக்கிறவங்க அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஷின் வர்றதுக்கு. அடுத்து மருத்துவத்துக்கு 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். ஸோ இது அப்படியே தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இருக்கக்கூடிய நிறைய கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து செலக்டட் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டண்ட் உள்ளது தான் எடுத்தது. ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து 3 பேஜ் தானே சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் கம்பைல் பண்ணிங்கன்னா ஒரு 20-30 பேஜ் போகும். ஆனால் அது எல்லாமே இம்பார்ட்டண்ட் இருக்காது. நான் அதில் செலக்ட் பண்ணி ஒரு 3 பேஜை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எது இம்பார்ட்டண்ட்டாக அதை மட்டும் கொடுத்தனால ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக படித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மந்த்லி கம்பைலேஷன் ஆல்ரெடி வந்து ஒரு 6 மாதத்துக்கானது கொடுத்துருக்கேன். ஸோ நடுவில் இன்பிட்வீன் ஒரு சில மந்தோட பேலன்ஸ் இருக்குது. அது அப்கமிங் எக்ஸாம் வரதுக்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்ச லெவலில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.